அனைவருக்கும் வணக்கம். நமக்கு ஒரு புது நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. எங்கேருந்து அப்படின்னு பார்த்தோம்னா, எஸ்எஸ்சிலேருந்து ஒரு கால் ஃபார் வந்திருக்கு. என்ன எக்ஸாம் அப்படின்னு பார்த்தோம்னா, சப் இன்ஸ்பெக்டர் இன் டெல்லி போலீஸ் அண்ட் சப் இன்ஸ்பெக்டர் இன் சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸஸ். ஓகேங்களா? மத்திய காவல் படை, அடுத்தது டெல்லி போலீஸ்ல சப் இன்ஸ்பெக்டர் பதவிகளுக்கான நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது வந்திருக்கு. முக்கியமான தேதிகள் அப்படிங்கிறத முதல்லயே குடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் அப்ளை பண்றது நம்ம எஸ்எஸ்சி வெப்சைட்ல போய் அப்ளை பண்ணணும். சரிங்களா? எந்தெந்த டேட்ஸ் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. மார்ச் 4ஆம் தேதியிலேருந்து மார்ச் 28ஆம் தேதி வரைக்கும் அப்ளிகேஷன நம்ப எஸ்எஸ்சி வெப்சைட்ல போய் அப்ளை பண்ணிக்கலாம். கடைசி தேதி எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா, 28 மார்ச் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ, அ அப்ளை பண்றதுக்கு 28ஆம் தேதி மார்ச்சும், ஆன்லைன் ஃபீஸ் பேமெண்ட் அப்படிங்கிறத 1 நாள் தள்ளி வச்சிருக்காங்க. 29ஆம் தேதி வரைக்கும் நம்ம ஆன்லைன்ல வந்து அந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படிங்கிறத கட்டிக்கலாம். சரிங்களா? அடுத்தது அப்ளிகேஷன்ல ஏதாவது தவறு பண்ணியிருந்தோம் அப்படின்னா, அத திருத்திக்கிறதுக்கு ஒரு 2 நாள் குடுத்துருக்காங்க. 30ஆம் தேதி, 31ஆம் தேதி. எல்லாமே மார்ச்லயே நமக்கு முடிஞ்சிருது. 4ஆம் தேதி வந்து நோட்டிஃபிகேஷன் அந்த அப்ளை பண்ற டேட் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகுது. 28ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. 29ஆம் தேதி வரைக்கும் நம்ம ஆன்லைன் ஃபீஸ் பேமெண்ட் அப்படிங்கிறத பண்ணிக்கலாம். திருத்தங்கள் ஏதாவது பண்ணோம்னா 30ஆம் தேதி, 31ஆம் தேதி பண்ணிக்கலாம். எக்ஸாம் எப்போ அப்டின்னா, நமக்கு கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமா இருக்கப்போகுது. 9, 10 மற்றும் 13 மே மாதத்துல 9, 10, 13 அதுதான் வந்து நமக்கு எக்ஸாம் டேட் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? முக்கியமான விஷயங்கள முதல்லயே குடுத்துட்டாங்க. அடுத்தது என்ன வேக்கன்ஸீஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம்னா, டென்டேட்டிவ் வேக்கன்ஸீஸ் அப்படிங்கிறத சொல்லிக் குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சப் இன்ஸ்பெக்டர் டெல்லி போலீஸ்ல மேல்க்கு வந்து எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, கம்யூனிட்டி வைஸ் தனித்தனியா குடுத்துருக்காங்க. டோட்டலா 125 வேக்கன்ஸீஸ். ஓகேங்களா? டெல்லி போலீஸ்ல. அடுத்தது ஃபீமேல்க்கு வந்து எவ்வளோ வேக்கன்ஸி அப்படின்னு பார்த்தோம்னா, 61 அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. அடுத்தது சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸஸ். அதுல வந்து நமக்கு தனித்தனியான பிரிவுகள் வந்து குடுத்துருக்காங்க. பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ், இந்தோ திபெத்தியன் போலீஸ், எஸ்எஸ்பி இது எல்லாத்துலயும் தனித்தனியா எவ்வளோ வேக்கன்சி இருக்கு அப்படிங்கிறது நமக்கு குடுத்துருக்காங்க. இதோட கிராண்ட் டோட்டல் அப்படிங்கிறத பார்த்தோம்னா 4001 ஓகேங்களா? இது வந்து மேல்க்கு. ஃபீமேல்க்கு தனியா அதையும் குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஒவ்வொரு இதுலயும் மேல், ஃபீமேல் அப்படிங்கிறது தனியா குடுத்துருக்காங்க. டோட்டலா பார்க்கிறப்போ நமக்கு 4001 வேக்கன்சி ஓகேங்களா? இது வந்து சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ்ல அது இல்லாம நமக்கு டெல்லி போலீஸ்ல ஒரு 125 பிளஸ் ஒரு 61 வேக்கன்சி அப்படிங்கிறது இருக்கு. ஸோ மிகப்பெரிய ஒரு பல்க் வேக்கன்சி அப்படிங்கிறது தான் நமக்கு இந்த நோட்டிஃபிகேஷன்ல இருக்கு. சரிங்களா? அடுத்தது முக்கியமான தரவுகள் வேற என்ன நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம இங்க போய் பார்த்துரலாம். சரிங்களா? அடுத்தது பார்த்தோம்னா, நமக்கு எக்ஸாம் ஃபீஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஃபீஸ் அப்படிங்கிறது பார்த்தோம்னா ரூ. 100 எக்ஸாம் கட்டணம் அப்படிங்கிறது ரூ. 100 29ஆம் தேதி வரைக்கும் இந்த அமௌண்ட் கட்டுறதுக்கான டைம் அப்படிங்கிறத முன்னாடியே சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? அதே மாரி பெண்களுக்கு எஸ்சி, எஸ்டி அடுத்தது எக்ஸ் சர்வீஸ்மேன் இந்த வகுப்புல வரவங்க எல்லாருக்குமே வந்து இந்த பிரிவுல வர எல்லாருக்குமே வந்து ஃபீஸ் வந்து எக்ஸம்ஷன் ரூ. 100 கட்ட தேவையில்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அது ஒரு முக்கியமான தகவலா பார்க்குறோம். எக்ஸாம் ஃபீஸ் ரூ. 100 தான். அடுத்தது எக்ஸாம் சென்டர் தமிழகத்துல இருக்கவங்க எங்கெல்லாம் எக்ஸாம் எழுதலாம் அப்படின்னா, சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர் மற்றும் புதுச்சேரி. சரிங்களா? இதெல்லாம் தான் நமக்கு எக்ஸாம் சென்டரா இருக்கு. இன்னொருக்கா பார்க்குறோம். சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சி, திருநெல்வேலி, வேலூர் மற்றும் புதுச்சேரி. இங்கெல்லாம் நம்ப எக்ஸாம் சென்டர கொஞ்சம் பார்த்து கரெக்ட்டா போட்டுக்கோங்க. அடுத்தது எக்ஸாம் எப்படி இருக்க போகுது? 2 பேப்பரா நமக்கு இருக்க போகுது. கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் என்னென்ன சப்ஜெக்ட் இருக்கு அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஜெனரல் இன்டெலிஜென்ஸ், ரீசனிங் அது ஒரு பார்ட்டா இருக்கும். ஜெனரல் நாலேட்ஜ் ஜிகே அண்ட் ஜெனரல் அவேர்னஸ் அது ஒரு தனி பார்ட். அடுத்தது குவான்டிடேட்டிவ் ஆப்டிட்யூட் அது ஒரு தனி பார்ட். இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன் அது ஒரு தனி பார்ட். மொத்தம் 4 பார்ட்டா நமக்கு தேர்வு அப்படிங்கிறது இருக்க போகுது. இந்த மொத்தத்தையும் நம்ம 2 மணி நேரத்துல எழுதுவோம். ஓகேங்களா? ஒவ்வொரு இதுலயும் 50, 50 கொஸ்டின் இருக்கும். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஒவ்வொரு மார்க். மேக்ஸிமம் 50 மார்க் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. 50 கேள்விகள், மேக்ஸிமம் மார்க் 50. ஓகேவா? 2 மணி நேரம் நம்ம பேப்பர் 1 அப்படிங்கிறது எழுதுவோம். அடுத்தது பேப்பர் 2 ஓகேங்களா? 2 பேப்பர் இருக்கும். அத நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். பேப்பர் 2ல ஒரே சப்ஜெக்ட் தான். இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் காம்ப்ரிஹென்ஷன் அப்படிங்கிறது. நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் 200 கேள்விகள் இருக்கும். 200 மார்க்குக்கு 2 மணி நேரத்துல நம்ம எழுத போறோம். 120 நிமிஷங்கள். ஓகேங்களா? 120 நிமிஷத்துல 200 கொஸ்டின் அட்டெண்ட் பண்றது தான் சேலஞ்சே அங்க. அடுத்தது நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கா இல்லையா? அப்படின்னு கேட்டோம்னா, 0.25 மார்க்ஸ் அப்படிங்கிறது நெகட்டிவ் மார்க்கிங் அப்படிங்கிறத நோட்டிஃபிகேஷன்லயே சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்தது முக்கியமா வேற என்ன பார்க்கணும் அப்படின்னா, நம்மளோட அந்த பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறதெல்லாம் ஒவ்வொன்னும் குடுத்துருக்காங்க. என்னென்ன கேண்டிடேட்ஸ் அந்த ரீஜியன் வைஸ் எல்லாமே நமக்கு குடுத்துருக்காங்க. நம்ம எந்த ரீஜியன்ல வரோம் அப்படிங்கிறத பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. சரியா? அடுத்தது பார்த்தோம்னா, முக்கியமான விஷயங்கள் இந்த இடத்துல கடைசியா என்ன குடுத்துருக்காங்கன்னா, நம்ம எக்ஸாம்க்கு போறதுக்கு முன்னாடி அப்ளிகேஷன் போட்டோனே நமக்கு ஹால் டிக்கெட் வரும் இல்லையா?
இந்த எக்ஸாமினேஷன் ஹாலுக்கு அட்மிஷன் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த அப்ளிகேஷன் முடிஞ்சோனே ஒரு 3 டூ 7 வொர்க்கிங் டேஸ்ல நமக்கு அந்த ஹால் டிக்கெட் அப்படிங்கிறது வந்துரும். அதனுடைய பிரிண்ட் அவுட் அப்படிங்கிறது கண்டிப்பாக எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அதே மாரி மேண்டட்டரியா என்னலாம் கொண்டு போகணும்னா, 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. அதுவும் சமீபத்தில எடுத்தது. ரீசென்ட் கலர் ஃபோட்டோகிராஃப்ஸ் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ சமீபத்தில எடுத்த 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. அடுத்தது ஒரிஜினல் வேலிட் ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப். அதுல டேட் ஆஃப் பர்த் பிரிண்ட் ஆயிருக்கணும். ஓகேங்களா? ஸோ நம்ம 2 ஃபோட்டோ எடுத்துட்டு போணும். சமீபத்தில எடுத்த ஃபோட்டோவா. அதே மாரி அ நமக்கு டேட் ஆஃப் பர்த் இருக்கிற மாரி ஒரு ஐடி ப்ரூஃப் அப்படிங்கிறது தேவைப்படுது. எக்ஸாம்பிள்க்கு இங்க என்னலாம்னா குடுத்துருக்காங்க. ஆதார் கார்டு, வோட்டர் ஐடி, டிரைவிங் லைசென்ஸ், பான் கார்டு, பாஸ்போர்ட் இதுல ஏதாவது ஒண்ண நம்ம எடுத்துட்டு போகணும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தான் நம்ம இந்த நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ நோட்டிஃபிகேஷனோட பிடிஎஃப் வந்து நமக்கு டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருப்பாங்க. அத டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. முக்கியமான தேதிகள் அப்படிங்கிறத முதல்லயே குடுத்துட்டாங்க. வேக்கன்ஸீஸ் அப்படிங்கிறது பல்க் வேக்கன்ஸீஸா இருக்கு. தேர்வு அப்படிங்கிறது நமக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டா மே 9, 10 மற்றும் 13 அந்த தேதிகள்ல நடக்கவிருக்கு. ஸோ பிரிப்பரேஷன ஸ்டார்ட் பண்ணிருங்க. மே மாசம் இன்னும் ஒரு 2 மாசம் தான் டைம் இருக்கு நமக்கு. ஸோ பிரிப்பரேஷன் நல்லா நல்லா படிக்க ஆரம்பிச்சுருங்க. கண்டிப்பா நமக்கு வேலை கிடைக்கும். சரிங்களா? எல்லாருக்கும் ஒரு ஆல் தி பெஸ்ட். நன்றி.